பாலம் ரொம்ப விரிவடைஞ்சு கிடக்குது. பாலம் ரொம்ப நாளாவே இப்படித்தான் இருக்குது. பாலம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒவ்வொரு பிஞ்சு புழுகுற மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. பாலம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அது இப்போ மே மாதத்தினால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல லட்சம்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க. ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது. இது பல முறை புகார் தெரிவித்தும் இந்த புகாரை யாரும் எடுத்துக்கல. இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, யாரும் கண்டுக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 1000க்கு மேல வந்து வண்டி கிராஷ் ஆயிட்டு இருக்கு. சரி, வந்து நம்ம பிரிட்ஜ் வந்து ரெடி பண்றங்கிற பேர்ல எல்லா பக்கம் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டி டிங்கரிங் தான் பார்த்த மாதிரி இருக்கு. சரி, இதை வந்து நம்ம வந்து இதை இப்படியே விடாம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த அடுத்த லெவலுக்கு நம்ம எப்போ எடுத்துட்டு போகணும்னா, சரி இந்த வீடியோ பாக்குறவங்க இதை மட்டும் இப்படியே விட்டுறாம, சரி இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா அவேர்னஸா வீடியோ எல்லா பக்கம் ஷேர் பண்ணுங்க. அதாவது மே மாதம் ஊட்டி ஃப்ளவர்ஸாக இருக்குது. உங்களுக்கு பாலம் ரொம்ப விரிவடைஞ்சு கிடக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் 2 பக்கம் உடஞ்சது இப்போ தான் பூசியிருக்கிறாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல் இடைஞ்சலாக இருக்கும். மக்களுக்கு வந்து இந்த பாலத்தை ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். பாலம் ரொம்ப பழுதடைஞ்சு ரொம்ப சைடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது. உள்ள மட்டும் தான் பூசி சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு செவரெல்லாம் இடிஞ்சு சைடு இருக்கிறதெல்லாம் இடிஞ்சு விழுகலாம். போக்குவரத்து கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க. பாலம் ரொம்ப நாளாவே இப்படித்தான் இருக்குது. குழந்தைங்க எல்லாம் வராங்க போறாங்க. கொஞ்சம் ரெடி பண்ணா நல்லா இருக்கும்.